யார் யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? அதை யார் முடிவு செய்வார்கள்? நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை நாமே முடிவு செய்யலாமா? இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி நாம் வாழ்ந்தால் கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்படுவோம்? அவருடைய வருகைக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம். கர்த்தருடைய பண்டிகைகளான 5ஆம் பண்டிகையாகிய எக்கால பண்டிகை என்ற பண்டிகையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அது எடுத்துக்கொள்ளப்படுதலை குறிக்கிறது என்பதை நாம் கடந்த செய்தியில் கவனித்தோம். இப்பொழுது இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலின் காரியத்திற்கு நாம் எப்படி ஆயத்தப்படுவது, இதில் யார் யார் பிரவேசிக்க முடியும் என்பதை குறித்து சற்று ஆழமாக கவனித்து பார்ப்போம். எடுத்துக்கொள்ளப்படுபவர்கள் யார்? முதலில் நாம் எந்த காரியத்தையும் தேவ சித்தத்தை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். இந்த மிக முக்கியமான காரியம் இது. இதை நாம் ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் சிருஷ்டிப்பு முதல் புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்படும் அந்த காலம் வரைக்கும் நமக்கு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நடந்த சம்பவங்கள், நடக்க போகிற சம்பவங்கள் எல்லாம், இவை எல்லாமே தேவ திட்டம் என்பதை நாம் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது கர்த்தருடைய ப்ராஜெக்ட். இது நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களும், இதில் பூமியில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தருடைய திட்டமாய் இருக்கிறது. அவர் திட்டம் தீட்டுகிறார், அவரே செயல்படுத்துகிறார். அதில் சில நேரங்களில் நாம் அதை கெடுத்து போடுகிறோம். அதன் விளைவாக பல இன்னல்களை நாம் அனுபவிக்கிறோம், பல துன்பங்களுக்கு நாம் ஆளாகிறோம். அதனால் கர்த்தர் எப்படியும் நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். யாரும் அவரை எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாது. அவருக்கு தோல்வியை ஏற்படுத்த, அவருடைய திட்டத்தை தோற்று போக பண்ண யாராலும் முடியாது என்பதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலக சிருஷ்டிப்பு முதல் இந்த உலகத்தின் ஒவ்வொரு செயல்களும் தேவ திட்டத்தின்படியே நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகம காலத்தில் பாவத்திற்கு ஏதுவான சோதனைக்குரிய அந்த மரத்தை, நன்மை தீமை தரும் கனி தரும் மரத்தை கர்த்தரே அங்கு ஏதேனில் வைத்தார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன், எதற்கு என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை. காரணம் எதுவாக இருக்கட்டும், ஆனால் கர்த்தரே அதை வைத்தார் என்பதில் எந்த சந்தேகமும் நமக்கு இல்லை. அப்படி இருக்க ஏன் அதை வைத்தார்? அதை கேட்க தேவையில்லை. கர்த்தர் ஏதோ திட்டம் வைத்திருக்கிறார். அப்படி இருக்க கர்த்தர் சொன்னார், அந்த பழத்தை சாப்பிட்டால் நீங்கள் சாகவே சாவீர்கள், சாப்பிடும் நாளில் சாவீர்கள் என்று ஆதாமுக்கு சொன்னார். அப்படி இருக்க அவர்கள் சாவார்கள் என்று தெரிந்தும் அந்த பழத்தை சாப்பிட்டால் அவர்களுக்கு மரணம் நேரிடும் என்பதை தெரிந்தும் அங்கு வைத்தார் என்றால் அதில் காரணம் இருக்காமல் இருக்காது. சரி, அதை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்கவில்லை. இப்பொழுது உலகம் முழுவதும், உலகத்தின் ஒவ்வொரு செயல்களும், மனிதர்களின் செயல்களும், பொல்லாத ஆவிகளின் செயல்களும், கர்த்தருடைய செயல்களும் எல்லாமே தேவ சித்தத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி, அவர் ஏதோ ஒரு ஃபார்முலா வைத்திருக்கிறார். அதன்படிதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இருக்க எடுத்துக்கொள்ளப்படுதலும் கர்த்தருடைய திட்டமே. அவர் ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறார், அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறது. பொதுவாக ஒரு அலுவலகத்தில் நாம் இருக்கிறோம் என்றால் நம்மளுடைய மேல் அதிகாரிகள் இந்த காரியத்தை செய்யுங்கள் என்று சொல்வார்கள். சில விஷயங்களுக்கு இது இப்படிதான் என்று விளக்கம் சொல்வார்கள். சில விஷயங்களுக்கு விளக்கம் தேவையில்லை, நான் சொல்வதை செய்ய என்று சொல்வார்கள். நாம் அப்படியே செய்வோம். குடும்பத்திலும் நாம் பெற்றோர்கள் பிள்ளைகள் இடத்தில் பேசுவோம். எல்லாவற்றிற்கும் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்க மாட்டோம். சில காரியங்களை இதை செய் என்போம், சில காரியங்களுக்கு சொல்வதை செய், ஏன் எதற்கு என்று ஏன் கேள்வி கேட்கிறாய் என்று நாம் பேசுவதுண்டு. அதே போலதான் கர்த்தர் எல்லாவற்றிற்கும் நமக்கு காரண காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான், அதை செய்ய வேண்டியதே நம்மளுடைய காரியமா இருக்கிறது. அதே போல சில காரியங்கள் கர்த்தர் திட்டமிட்டு இருக்கிறார். சில விஷயங்கள் வெளிப்படுத்துவார், சில விஷயங்கள் வெளிப்படுத்த மாட்டார்.
அதை மனப்பூர்வமாக விசுவாசத்தோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மனப்பக்குவம் நமக்கு கண்டிப்பாக தேவை. எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது கர்த்தருக்கு பிரியமான மனிதர்கள் என்று பார்க்கும்போது 2 விதமான கூட்டத்தார். 2 பிரிவான மனிதர்கள் கர்த்தருக்கு மிக மிக பிரியமானவர்களாகவும் பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட இருக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். இந்த 2 விதமான பிரிவு உள்ள ஜனங்கள் யார் என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கூட்டத்தார் இரத்த சாட்சிகள், இன்னொரு கூட்டத்தார் எடுத்துக்கொள்ளப்படுபவர்கள். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது தெளிவாக தெரியும். கற்புடையவர்கள், மாசற்றவர்கள், கர்த்தர் எங்கு சென்றாலும் அங்கே போகிறவர்கள், கர்த்தரை நேசிக்கிறவர்கள், அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் என்று 1,44,000 பேர் அவரோடு கூட இருக்கிறார்கள். இப்படி கர்த்தரோடு கூட இருக்கிறவர்கள் மிக மிக பரிசுத்தமானவர்களாக இருப்பார்கள் என்பது இந்த வேத பகுதியிலிருந்து தெரிகிறது. எடுத்துக்கொள்ளப்படுபவர்களும் இரத்த சாட்சிகளும் அப்படிப்பட்டவர்களே. ஏனென்றால் இவர்கள் தங்கள் ஜீவனையும் கர்த்தருக்கென்று கொடுக்கிறார்கள். சரி, இரத்த சாட்சிகள் என்பவர்கள் யார் என்றால், பொதுவாக நாம் சொல்வது கர்த்தரை மறுதலிக்காமல் தன் ஜீவனே போகும் என்றாலும் என் உயிர் போனாலும் பரவாயில்லை, என்னை கொன்றாலும் நான் கர்த்தரை மறுதலிக்க மாட்டேன் என்று சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அனனியா, மிஷாவேல், அசரியா இவர்களைப் போல பிடிவாதமாக, வைராக்கியமாக, கர்த்தருக்கு பக்தி வைராக்கியமாக வாழ்கிற கூட்டத்தார் இரத்த சாட்சிகள். எந்த நிலையிலும் ஆவியின்படி இரத்த சாட்சிகள் இருக்கிறார்கள். ஒரு கூட்டத்தார் அவர்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக யுத்தத்தை அனுபவிப்பார்கள். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அந்த பாடுகளை அனுபவித்துக் கொண்டே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஆத்துமா மிகவும் ஒவ்வொரு நாளும் துக்கப்படும், வேதனைப்படும். கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அத்தனையும் சகித்து கொண்டு வாழ்வார்கள். அவர்களும் இரத்த சாட்சிகளே. கர்த்தருக்காக எத்தனை பாடுகள் வந்தாலும் அசராமல் தாங்கிக் கொண்டு கர்த்தரிடத்தில் பக்தி வைராக்கியமாய் இருக்கிற ஒரு கூட்டத்தார். இவர்களும் இரத்த சாட்சிகளே. இப்படி இந்த இரத்த சாட்சிகள் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்கள். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய மிக விலை மதிப்பில்லாத ஒரு பெரிய விஷயம் உயிர்தான். அந்த ஜீவனையும் இவர்கள் கர்த்தருக்கென்று கொடுப்பதினால் இவர்கள் கர்த்தருடைய பார்வையில் மிக விசேஷமானவர்கள். ஜீவனையே கொடுப்பவர்கள் மற்ற எல்லாவற்றையும் கொடுத்து விடுவார்கள். அதன் பின்புதான் ஜீவனையே கொடுக்கிறவர்கள் எதையும் கர்த்தருக்கு மறுக்க போவதில்லை. அதனால் அவர்கள் வாழ்க்கை முழு தியாகம் உள்ளதாக இருக்கும். இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். எடுத்துக்கொள்ளப்படுபவர்களும் ஒரு விதத்தில் இரத்த சாட்சிகளே. எப்படி என்றால், அவர்கள் இவ்வுலக வாழ்க்கையில் மிக மிக துன்பங்களை அனுபவிக்க நேரிடும். வாழ்க்கையில் போராட்டங்களும் துன்பங்களும் அவர்களுக்கு ஒரு சாதாரண வாழ்க்கை முறையை போல இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உபத்திரவத்தின் பாதையில் அவர்கள் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும். அந்த பாடுகளின் மத்தியிலும் கர்த்தர் அவர்களை பாதுகாத்து வருவார். கர்த்தரிடத்தில் இருக்கிற அவர்களுடைய அன்பு மாறாது. அப்படி மாறாத அன்போடு கர்த்தர் அவர்களை நேசிப்பார். அப்படிப்பட்ட ஜனங்களும் கர்த்தர் மேல் முழு அன்பை செலுத்துவார்கள். அப்படிப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இப்படி முழுமையான அன்பு செலுத்தி எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, இந்த உலகத்தில் உள்ள மிகப்பெரிய பொல்லாத ஆவிகளை சுத்திகரிக்க கர்த்தர் இவர்களை பயன்படுத்துவார். அதாவது பக்தி வைராக்கியமாய் ஒவ்வொரு மனிதன் அனுபவிக்கிற துன்பங்களும் கர்த்தருடைய பார்வையில் இரத்தம் சிந்துதலாய் இருக்கிறது. இரத்தம் நம் சரீரத்திலிருந்து கொட்டப்பட்டால்தான் அது இரத்தம் சிந்துதல் அல்ல. கர்த்தருக்காக நாம் அனுபவிக்கிற உபத்திரவங்களும் இரத்தம் சிந்துதலே. நம் இருதயம் வலிக்கிற வலி, நம்மளுடைய கர்த்தரின் நாமத்தின் நிமித்தம் நாம் துன்பப்படும் போது அந்த துன்பத்தின் வலியை அது இரத்தம் சிந்துதலுக்கு சமமாக இருக்கிறது. எனவே இவர்களும் இரத்த சாட்சிகளை ஒத்தவர்கள். இப்படி எடுத்துக்கொள்ளப்படுபவர்கள் தங்களை தாங்களே ஆயத்தப்படுத்தி கொண்டு இருப்பார்கள். இவர்கள் மகா பரிசுத்தமாய் அவர்கள் வாழ்க்கை வாழ வேண்டும். அது மட்டும் அல்லாமல்
இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தின் பாதையில் தங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டும். இப்படி ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு இருக்கும். இதை கர்த்தரே அனுமதிக்கிறார். இவர்களும் மனதார அந்த உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவர் மேல் நாம் அன்பு செலுத்துகிறோம் என்றால் அதற்காக நாம் அனுபவிக்கிற துன்பங்கள் தான் அந்த அன்பின் அடையாளமாக இருக்கும். உதாரணத்திற்கு, ஒரு ராணுவ வீரர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எல்லையில் நின்று தன் தேசத்திற்காக அவர் போராடும் போது தன்னுடைய உடல் உறுப்புகளை, கைகள் இழந்து, கால்கள் இழந்து, இப்படி ஏதாவது ஆபத்து நேரிட்டு அவருடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு துன்பத்திற்குள் செல்லும். அந்த தியாகம் தான் அவருடைய தேச பக்தியை குறிக்கிறது. ஒரு இழப்பு தான் இந்த தேசத்தின் மேல் அவர்கள் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறது. என் தேசத்தை நான் காப்பேன் என்று விலை மதிக்க முடியாத தன் வாழ்நாளை, தன் சரீர உறுப்புகளை கூட இழக்க துணிகிறார்கள். சிலர் தன் ஜீவனையும் கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட தியாகமுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்கள் தான் ராணுவ வீரர்கள். அவர்கள் தங்கள் தேசத்தின் மேல் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். அதே போல கர்த்தருடைய சேனையாகிய நாமும் கர்த்தரின் நாமத்தின் நிமித்தம், அவரை பின்பற்றுவதின் நிமித்தம், அவருடைய வழிகளை, அவருடைய கட்டளைகளை கை கொண்டு கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்கும் போது அப்பொழுது ஏற்படுகிற துன்பத்தையும் துயரத்தையும் நாம் தாங்கி நடக்கிறோம் என்றால் அதுதான் தியாகமுள்ள வாழ்க்கை. அதுவே கர்த்தர் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பின் அடையாளமாய் இருக்கிறது. இந்த பாடுகளை ஏற்பதற்கு தான் அன்பின் அடையாளம். அதாவது கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று. இரத்த சாட்சிகளும் இந்த முழு அன்பை கர்த்தரிடத்தில் வெளிப்படுத்துகிறவர்கள். எடுத்துக்கொள்ளப்படுபவர்களும் இந்த முழுமையான அன்பை தேவனிடத்தில் வெளிப்படுத்துகிறவர்கள். இதுதான் அடையாளம். ஏனென்றால் அன்பு எப்பொழுது வெளிப்படும் என்றால், கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அன்புடையவர்களா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் யாரை ஆசீர்வதித்தாலும் சந்தோஷமாக வாங்கிக் கொள்வார். கர்த்தாவே, உம்முடைய நாமத்திற்காக துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கும் போது இந்த காரியம் வெளிப்படையாகவே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என் நாமத்தின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று. அப்படியானால் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் துன்பம் வரும் என்பது உண்மைதானே? அவருடைய வழிகளில் நாம் நடக்கும் போது நாம் துன்பம் அனுபவிக்க வேண்டும். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்றும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு வேதத்தில் சொல்லி இருக்கிறார். அவருடைய நாமத்தை பின்பற்றும் போது அதனால் அவருடைய பிள்ளைகள் என்பதினால் நாம் துன்பப்படுவோம். பலரால் அவமதிக்கப்படுவோம், வேதனை அனுபவிப்போம், பலருடைய பேச்சுக்கும் ஏச்சுக்கும் ஆளாக நேரிடும். இப்படிப்பட்ட துன்பமான காரியங்கள் நமக்கு வரும். ஆனாலும் அப்படிப்பட்ட துன்பங்களையும் நாம் ஏற்றுக்கொண்டு, நமக்கு பாடுகள் வந்தாலும் அவைகளை ஏற்றுக்கொண்டு மனதார கர்த்தரிடத்தில் உண்மையான அன்போடு வாழ்கிற மக்கள் தான் கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இன்னொரு காரியம், கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்படுபவர்களுடைய தகுதி நிலை என்ன என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, யார் யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? அதை யார் முடிவு செய்வார்கள்? நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை நாமே முடிவு செய்யலாமா? இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி நாம் வாழ்ந்தால் கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்படுவோம்? அவருடைய வருகைக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும்? உபத்திரவ காலம் தொடங்கி 3.5 வருடங்கள் முடியும். அதன் பின்பே எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும். மகா உபத்திரவ காலத்திற்கு முன்பாகவும் உபத்திரவ காலத்திற்கு பின்பாகவும் இடையில் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும். இந்த சமயத்தில் தான் அந்த 2 சாட்சிகளின் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கிற அதே நேரத்தில் இதுவும் நடக்கும். அதனால் உபத்திரவ காலத்தை எல்லோரும் சந்திக்க நேரிடும். எடுத்துக்கொள்ளப்படுபவர்களும் சந்திக்க வேண்டும். மகா உபத்திரவ காலத்திற்கு அவர்கள் இருக்க மாட்டார்கள். சரி, இதை குறித்து தெளிவான விளக்கம். யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வார்கள் அவர்கள்? அதற்கு அடையாளம் என்ன? நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோமா இல்லையா? அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை குறித்தான
வெளிப்படையான காரியங்கள் அடுத்த செய்தியில் கவனிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.